தாவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் இல்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குது. முன்னதாக இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதியளித்தார். அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம். இந்த சூழ்நிலையிலும் நம் அடிப்படை கொள்கைகளிலிருந்து அணுவளவும் பிறள மாட்டோம் என்றும் கூறினார். லஞ்ச லாவணியங்கள் தலைவிரித்தாடும் இந்த ஆட்சியின் அவலங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமை உள்ளது எனவும் கூறினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் ஏதோ சிறுபான்மை மக்களை அந்த கட்சிதான் காப்பாற்றுவது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல தாக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அடிப்படை கொள்கையில் இருந்து அணு அளவும் நாம் பெறமாட்டோம்.